Welcome back, students. So let us start with this problems in oxygen transport. இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டில் என்ன ப்ராப்ளம் வரும்னு நம்ம நினைக்கலாம். ஸோ லங்ஸில் என்ன பெருசாக ப்ராப்ளம் வரப்போகுது, நம்ம பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக தானே இருப்போம், ஆக்சிஜன் நம்ம ப்ரீத் பண்ண போகிறோம், அண்ட் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் இந்த ப்ராசஸ் தான் நடக்க போகுது, இதில் எங்கே ப்ராப்ளம்ஸ் வரும்னு நம்ம நினைக்கலாம். பட் there may be many problems occur in oxygen transport while inspiring. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். சடனா வந்து ரெயினா இருக்கு, சடன்லி இட் கோஸ் ஆஃப். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடி வந்து அந்த சேஞ்சஸ்க்கு அடாப்ட் பண்ண முடியாது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா we can't adapt that change. அதனால என்ன ஆக ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடி அது தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகாததுனால நம்ம பாடியில சில சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஒத்துக்காததுனால கோல்டு வரும், ஃபீவர் வரும். இதெல்லாமே ஒன் ஆஃப் த சேஞ்சஸ் தான். அதே மாதிரி சிம்பிளா அந்த கோல்டு அப்படின்றதும் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்ல ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். நார்மலா நம்ம இன்ஹேல் பண்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு அந்த நார்மல் இன்ஹேலேஷன் அப்படின்றது இருக்காது. ஈவன் ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா சில நேரத்துல நமக்கு அந்த த்ரோட்ல ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேசேஜ்லயும் நமக்கு பிளாக்ஸ் அப்படி எல்லாமே வரும். ஸோ லெட் அஸ் see what is என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்ல எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது அண்ட் அதுல வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்னா, நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலே கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது என்னன்றதை நம்ம வந்து இதுல பார்க்கலாம். When a person travels quickly from sea level to elevations above 8,000 feet, okay, ஒரு பர்சன் sea level அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம sea level வச்சுதான் வந்து எப்போதுமே வந்து யாரை நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதுல இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு sea லெவல்ல இருந்து above 8,000 feet 8,000 feetக்கு அவங்க வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. குயிக்லி டிராவல் பண்றாங்க இங்க இருந்து ஒரு 8,000 feetக்கு. where the atmospheric pressure and partial pressure of oxygen are lowered. அதனாலதான் நல்லா நீங்க நினைச்சு பாருங்க, நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க மலை அந்த மாதிரிலாம் ஏறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதை பத்தி புரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலா நீங்க வந்து நார்மலா நம்ம ஒரு ரோட்ல அந்த மாதிரிலாம் வந்து ஓடும்போது ரன்னிங் ரேஸ் இந்த மாதிரி போகும்போது நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் ஆனா நம்ம வந்து மலை ஏறுறோம் பாத்தீங்கன்னா இட் இஸ் சம்வாட் ஸ்லோப் இல்லையா? அந்த மலை சொல்லும் போது இப்படி ஸ்லோப்பா இருக்கும். ஸோ அந்த ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் அட் த சேம் டைம் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ரெண்டுமே வந்து லோ ஆகும், ரொம்ப கம்மியாகும். ரெண்டுமே கம்மியாகும் போது நம்மளால பிரீத்திங் அப்படின்றது பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து உங்களோட புக்ல ஒரு சின்னதா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. மலை மவுண்டைன் இது எல்லாமே ஏறுறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதுலயே வந்து நிறைய பேர் இப்போ மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதுவும் இந்த ட்ரக்கிங் அந்த மாதிரிலாம் போறவங்க வந்து மவுண்ட் எவரெஸ்ட் போறதும் அதை வந்து டச் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு கனவாவே வச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனா வந்து அதுல போற அத்தனை பேருமே வந்து சர்வை பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். பிகாஸ் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமான ஸ்பீட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மவுண்டைன். ஸோ இருக்கிறதுலே வந்து டாப் மோஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, ஹைட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அந்த ஸ்பீட்ல. அப்ப அது போகும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன்ல தான் நமக்கு முதல்ல ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆக நம்ம டிராவல் வந்து அது நம்ம ஸ்லோப்பா வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் கம்மியாகும். அட் த சேம் டைம் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனும் கம்மியாகும். அதனால வந்து நம்மளால நார்மலா பிரீத் ஒரு சீ லெவல்ல நம்ம பிரீத் பண்றதை தாண்டி இந்த இடத்துல வந்து பிரீத்திங் அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நிறைய பீப்புள் வந்து இறந்து போறதுக்கான சான்சஸ் அதுல அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதான் இந்த கொஸ்டினுக்காக தான் ஆன்சர். ஆக்சுவலி ஏன் வந்து மவுண்டன்ல ஏறும்போது உங்களோட டெக்ஸ்ட் புக்ல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாலும் மவுண்டன்ல ஏறும்போது ஏன் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியா ஃபீல் பண்றோம் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆக நம்ம பாடியில அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் சரி ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் ரெண்டுமே வந்து லோ ஆகும். அதனால நம்மளால நார்மலா பிரீத் பண்ண முடியாதுன்றது அதோட ஆன்சர். ஓகே, ஸோ லோவர் ஆகும். த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் வித் சிம்டம்ஸ் ஆஃப். ஸோ நம்ம பாடியில ஃபர்ஸ்ட் சேஞ்ச், ஏன்னா நம்மளோட பாடியில ஏதோ ஒரு இது நமக்கு ஒத்துக்கலை அப்படின்னாலும் ஈவன் நீங்க ஃபுட்டு நீங்க எடுத்துக்கிட்டா கூட சரி
அந்த ஃபுட் நமக்கு வந்து நம்ம பாடி அக்செப்ட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் கிரியேட் தட் நாசினஸ். நமக்கு பிடிக்காம இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும் இல்லையா? அது ஒரு ஃபுட் நம்ம பாடிக்கு ஒத்துக்கல, அது ஒரு அலர்ஜிக் ஃபுட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு காட்டும். அதே மாதிரி இது 2மே லோ ஆகும்போது அந்த இண்டிவிஜுவல் இன்னும் ஃபர்தரா திரும்ப போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் காட்டுன்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. சிம்டம்ஸ் ஆஃப் அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ், தட் இஸ் ஏஎம்எஸ் அப்படின்றாங்க. அக்யூட் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், லாஸ்ட்லயே சொல்லியிருக்கேன். அக்யூட் அப்படின்னா ஷார்ட் டேர்ம். ஓகே, இப்போ வந்து இந்த மவுண்டைன் சிக்னஸ் மாதிரி நிறைய பேருக்கு ஒவ்வொரு சிக்னஸ் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து இப்போ சீல டிராவல் பண்றாங்க இல்லையா? அதுவும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த ஷிப்ல டிராவல் பண்ற யாரா இருந்தாலுமே சரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷிப்ல டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எதனால பாத்தீங்கன்னா பிகாஸ் அந்த சுத்தி நம்ம தண்ணி நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிக்னஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சிக்னஸ் தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்ல டிராவல் பண்றவங்களுக்கும் சில சிக்னஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ் அப்படின்றது ஷார்ட் டேர்ம். கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த ஒரு சிக்னஸ் இருக்கும். ஷார்ட் டேர்மா தான் இருக்கும். பட் இட் இஸ் நாட் த ப்ரொலாங்டு ஒன். இது ஒன் ஆஃப் த சிக்னஸ். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெட்ஏக். தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். அந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், கண்டிப்பா வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அப்படின்றது எல்லாருக்கும் வரக்கூடியது. ஏன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆக நம்ம வந்து மலை மேல ஏறிக்கிட்டே போகும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளால பிரீத் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப கம்மியா அப்படியே மூச்சு திணறல் வர மாதிரி இருக்கும். ஓகே, அதனால ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அப்படின்னு கொடுக்குறாங்க. நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன் இது எல்லாமே இருக்கும். அண்ட் டிசினஸ். ஸோ நாசியா வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு தலைலாம் சுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நாசியா டிசினஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் நம்மளோட ஹீமோகுளோபினோட ஃபங்க்ஷன் என்ன நம்ம சொல்லியிருக்கோம். ஆக்சிஜன், நம்ம பிரீத் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் பைண்ட் ஆகி ஆக்சி ஹீமோகுளோபினா கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், ஷார்ட்னஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் கம்மியாக நம்ம பாடியில இருக்கக்கூடிய, அதுவும் நம்மளோட ஆர்பிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் அப்படின்றது பைண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா இருக்கும். ஓகே, அதனாலதான் கொடுக்குறாங்க டிசீனஸ் டியூ டு புவர் பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஹீமோகுளோபின். ரொம்ப கம்மியான பைண்டிங், அதோட பைண்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ ஒரு புவர் பைண்டிங் அப்படின்னு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த நாசியா, அந்த டிசீனஸ் இது எல்லாமே வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, see here, when a person moves on a long term basis, okay, to mountains from sea level, his body begins to make respiratory and hematopoietic adjustment. சிம்பிளான விஷயம் தான். இப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து பயமா இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஹைட்ட ஏறுறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே இல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இப்போ சிம்பிள் ஸ்விம்மிங் போறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க, இல்ல போட்ல போறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்கன்னா அவங்க வந்து டெய்லி வந்து போட்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டு திரும்பி திரும்பி வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பழகிடும். ரைட். அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த பயமே இருக்காது. இல்ல ஈவன் ஒருத்தவங்க வண்டி ஓட்டுறதுக்கு பயமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிட்டு அவங்களே வண்டி ஓட்டிட்டு வந்தாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பழக்கமாயிடும். அதே மாதிரிதான். அப்போ அந்த பர்சன் வந்து லாங் டேர்ம் பேசிஸா வந்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா, அதாவது கொஞ்ச தூரம் மவுண்டன் ஏறிட்டு கண்டினியூஸா அந்த மலை ஏறுற ஒரு பர்சனா இருந்தாங்கன்னா அவங்க பாடி அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரியா தான் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து ஹெமட்டோபாய்டிக் நம்மளோட பிளட் செல்ஸும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, சடனா நம்ம இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவ் வி ஆர் இன் பாண்டிச்சேரி. ஸோ பாண்டியில இருந்துட்டு சடனா நான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே போய் நான் தொற்றுவேன் அப்படின்னு நம்ம நினைச்சு போனோம்னா ஷோர் வி வில் சஃபர். நமக்கு அதிகமான சஃபர் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா லைஃபே வந்து போறதுக்கான சான்சஸும் அதுல இருக்கு. அதனால இங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் பேசிஸ் மவுண்டெயின்ல வந்து ஒரு சீ லெவல்ல இருந்து அதிகமா வந்து அடிக்கடி போயிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்பிரேட்டரியும் சரி, அதுக்குள்ள ஹெமட்டோபாய்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அது நார்மலாவே இருக்கும் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, டு ஓவர் கம் திஸ் சிச்சுவேஷன் கிட்னிஸ் ஆக்சலரேட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஹார்மோன் எரித்ரோபாய்டின். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிட்னி ப்ரொடியூஸ் பண்ணும் ஒன் ஆஃப் த ஹார்மோன் என்னன்னு பாத்தீங்கன்னா எரித்ரோபாய்டின். எரித்ரோனா ஆர்பிசி. ஓகே, பாய்டின் அப்படின்னா ஒரு பர்த் செல்ஸ் ஆக்சுவலா அது ப்ரொடியூஸ் பண்ணுது நம்ம சொல்லலாம். see here,
which stimulate the bone marrow to produce more RBC. இதான் நம்ம சொல்லியிருந்தேன். எரித்ரோபாய்டின் அப்படின்றதா, எரித்ரோனா ஆக்சுவலி ஆர்பிசி. ஓகே, எரித்ரோனா ரெட் கலர். ஆக்சுவலா அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்டின்னா ஒரு பர்த், கிவிங் பர்த் அந்த மாதிரி சொல்லலாம். பிகாஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லணும்னா, எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆர்பிசி வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா, ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகுறதுல புவர் பைண்டிங்கா இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் இஷ்யூஸ் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கிட்னி என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, ஆசிடேட் ரொம்ப ஸ்பீடப் பண்ணி அந்த ஹார்மோன் எரித்ரோபாய்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட போன் மேரோ, பிகாஸ் நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே எக்ஸப்ட் நர்வ் செல் அண்ட் தென் சில நர்வ்ஸ், பிகாஸ் நர்வ் செல் வந்து திரும்பி வந்து we can't divide. சரி, நர்வ் செல்ஸ்ல நியூக்ளியஸ் இருந்தாலுமே பட் நர்வ் செல்ஸ் வந்து ஒன் செல் அப்படின்றது டூ செல்லா டிவைட் ஆகாது. அது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய செல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போன் மேரோல இருந்து ஆக்சுவலி வந்து டிவைட் ஆகும். அதனால வந்து போன் மேரோ முக்கியமா சொல்றாங்க. ஹியர் அதான் கொடுத்துருக்காங்க, கிட்னி சாச்சுரேட் பண்ணி எரித்ரோபாய்டினை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து போன் மேரோவை ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே, இட் ஸ்டிமுலேட்ஸ் த போன் மேரோ டு ப்ரொடியூஸ் மோர் ஆர்பிசி. ஆர்பிசியை இன்னும் அதிகமா ஆக்சுவலி வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, then we will go to the next one. So see here, when a person descends deep into the sea, அதாவது ரொம்ப ஆழ்கடலுக்கு போறாங்க இல்லையா, இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், சி லெவல்ல இருந்து ஒரு ஹைட் 8000 ஃபீட்டுக்கு அபவ் த சி லெவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்ன நம்ம என்ன சொல்ல பாத்தீங்கன்னா, சி லெவல்ல இருந்து பிலோ டிஸ்டன்ஸ், அதை தாண்டி உள்ள ஆழ்கடலுக்கு போகும்போது the pressure in the surrounding water increases, which causes the lungs to decrease in volume. இங்க என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வரும். நம்ம வந்து ஆழ்கடலுக்கு போக போக அங்க என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா, சரௌண்டிங் வாட்டரோட ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வாட்டரோட ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அதனால நம்மளோட லங்ஸோட வால்யூம் அப்படின்றது ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ லங்ஸோட வால்யூம் ரெடியூஸ் ஆனாலும் நமக்கு ப்ராப்ளம் தான். You should always maintain that the partial pressure of the gas and at the same time நம்மளோட intrapulmonary pressure மெயின்டைன் ஆகணும். ஆனா இங்க அடுத்த ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்போது அடுத்தது என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். This decrease in volume, see, this decrease in volume increases the partial pressure of the gas within the lungs. நம்ம லங்ஸ்க்குள்ள ரெண்டு விதமா நடக்குது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், லங்ஸோட வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம லங்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பார்ஷியல் ப்ரெஷர், அந்த கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, பார்ஷியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் எஃபெக்ட் கேன் பி பெனிஃபிஷியல். இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கு அப்படின்றாங்க. பிகாஸ் இட் டென்ஸ் டு டிரைவ் அடிஷனல் ஆக்சிஜன் இன்டு த சர்க்குலேஷன். ஆனா இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அடிஷனல் ஆக்சிஜன் நம்மளோட சர்க்குலேஷனுக்கு கொடுக்குது அப்படின்றாங்க. பட் திஸ் பெனிஃபிட் ஆல்சோ ஹேஸ் அ ரிஸ்க். இது ஈவன் தோ இது வந்து நமக்கு வந்து ஒரு அடிஷனல் ஆக்சிஜன் வந்து நம்ம சர்க்குலேஷனுக்கு கொடுக்கறதுனால நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, இந்த பெனிஃபிட்டும் இதுலயுமே வந்து ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படின்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். The increased pressure can also drive nitrogen gas into the circulation. இது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சர்க்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நம்ம சொன்ன வரைக்கும் ரெண்டு கேஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒன்னு partial pressure of oxygen and the next one is the partial pressure of carbon dioxide, right? Yes. So இது ரெண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பெனிஃபிட்டை பத்தி நம்ம சொல்லும் போது இந்த இன்க்ரீஸ் ப்ரெஷர்னால நைட்ரஜன் கேஸும் சர்க்குலேஷனுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு கொடுக்குறாங்க. நைட்ரஜன் கேஸ் ஃபர்ஸ்ட் வரவே கூடாது. பிகாஸ் நமக்கு நைட்ரஜன் கேஸ் வந்ததுன்னா அது நம்ம பாடிக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் அ பாய்சன். அது ஒரு பாய்சன் மாதிரியான ஒரு ஒரு பொல்யூட்டான ஒரு ஏர் மாதிரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ப என்ன கொடுக்குறாங்க பாருங்க. திஸ் இன்க்ரீஸ் இன் பிளட் நைட்ரஜன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நைட்ரஜன் நம்ம பாடியில என்டர் ஆச்சுன்னா அது என்ன காஸ் பண்ணுது பாருங்க, பிளட்டோட நைட்ரஜன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. கேன் லீட் டு எ கண்டிஷன் கால் நைட்ரஜன் நார்கோசிஸ். ஓகே, நம்ம பாடியில நைட்ரஜன் கண்டென்ட்டை நம்ம பிளட்ல
நைட்ரஜன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம பிளட்ல நைட்ரஜன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து நைட்ரஜன் நார்கோசிஸ் அப்படின்றாங்க. நார்கோசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when the diver ascends to the surface, okay, see here, diverனா தண்ணியில வந்து ஆக்சுவலா டைவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பர்சன் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைவர் அப்படின்னு. டிசன்னா உள்ள போறது, அசன்னா மேல வர்றது. ஓகே, when the diver ascends to the surface too quickly, a condition called bends or decompression sickness occurs and nitrogen comes out of solution while still in the blood forming bubbles. இதுல ஒரு கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு டைவர் வந்து ஆக்சுவலி சடனா வந்து உள்ள இருந்து வெளியே வர்றாங்க அப்படின்னா அதுக்கு அந்த கண்டிஷனுக்கு டூ குவிக்லி, அதுவும் என்ன கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா டூ குவிக்லி, ரொம்ப சீக்கிரமா இதாகும் போது பென்ஸ் அப்படின்றது இருக்கும். இல்லைன்னா வந்து டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இந்த டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் அப்படின்றது நடக்கும். இது எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கம்ஸ் அவுட் ஆஃப் சொல்யூஷன் while still in the blood forming bubbles. ஸோ பிளட் வந்து ஒரு பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதோட இது என்னன்றது அந்த அளவுக்கு நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல கிளியரா கொடுக்கல. இப்ப அடுத்தது என்னன்றதை பார்ப்போம். இந்த பிளட் ஃபார்மிங் பபிள்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஸ்மால் பபிள்ஸ் இன் த பிளட் ஆர் நாட் ஹார்ம்ஃபுல். ஸோ அப்போ வந்து அவங்க சடனா வரும்போது அந்த பெண்ட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அட் த சேம் டைம் வி ஹவ் சீன் தட் ஒரு பிளட் டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்றத கொடுக்குறாங்க இல்லையா. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜனாலன்றதை கொடுக்குறாங்க. அதனாலதான் பிளட் ஃபார்மிங் பபிள்ஸ்ன்றது ஒன்று ஃபார்ம் ஆகுது. அப்போ பிளட்ல ஒரு பபிள் ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்றது அதோட மீனிங், ரைட்? ஸோ அப்போ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்மால் பபிள்ஸ் வந்து பிளட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்மால் பபிள்ஸ் நம்மளோட பிளட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஹார்ம்ஃபுல் கிடையாது. பட் லார்ஜ் பபிள்ஸ், see here, ஆனா நம்மளோட பிளட்ல லார்ஜ் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும்போது லார்ஜ் பபிள்ஸ் கேன் லார்ஜ் இன் தி ஸ்மால் கேபிலரிஸ் blocking blood flow and can press on nerve endings. ஸோ ஒரு பபிள்ஸ் நம்ம சொல்லும் போது சின்னதா இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஹார்ம்ஃபுல் இல்லை. ஹார்ம்ஃபுல் இல்லைன்னா அப்போ அதுவும் லைட்டா நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல் இருக்குதுதான். பட் when compared to the large bubbles, small bubbles அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லா இல்லைன்றதை நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பட் அதே லார்ஜ் பபிள்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேபிலரிஸ்குள்ள எல்லாம் போக முடியாது இல்லையா. அதனால அது என்ன பண்ணிடும் பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட் ஃப்ளோவை பிளாக் பண்ணுது. ஓகே, பிளட் ஃப்ளோவை பிளாக் பண்ணுது, கூடவே சேர்த்து நர்வ் எண்டிங்ஸ் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் இஸ் அசோசியேட்டட் வித் பெயின் இன் ஜாயின்ஸ். அப்போ இந்த டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் அப்படின்றது என்ன எதோட கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ்ல பெயின் இருக்குன்றாங்க. எதோட சேர்ந்ததுன்னா ஜாயின்ஸ்ல பெயின் இருக்கும் அண்ட் மசில்ஸ்லயும் இருக்கும். And neurological problems include stroke. Sometimes என்ன காஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கையும் காஸ் பண்ணுன்றாங்க. ஸ்ட்ரோக்னா என்னன்னா நார்மலா வந்து ஸ்ட்ரோக் வந்து சடனா நமக்கு வர்றதா வந்து நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். மஸ்குலர் வந்து அந்த டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும்போது நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். நர்வ்ஸ் கோஆர்டினேஷன் இல்லாததை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the risk of nitrogen narcosis and bends is common in scuba divers. ஸ்கூபா டைவர்ஸ் யாரு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஸ்கூபா டைவர்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஸ்கூபான்றது ஒரு ஃபுல் ஃபார்ம் ஒன்று இருக்கு. சி இது அண்டர் வாட்டர் சம்திங். ஸ்கூபாவுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு ஆக்சுவலி. அதை நான் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு நான் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்றேன். ஓகே, ஸ்கூபா டைவர்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஸ்கூபா டைவர்ஸ் யாரை நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இப்ப ஆழ்கடல்ல போயிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. அண்ட் ஈவன் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் ஓஷனோகிராஃபி அண்ட் ஓஷனாலஜி, தென் அந்த மெரைன் ஆர்கானிசம்ஸ் பத்தி ஸ்டடி பண்றவங்க, அந்த டீப் ஓஷன்ல அந்த என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஸ்டடி பண்றவங்க இருப்பாங்க இல்லையா. we call them as a scuba divers. ஸ்கூபா டைவிங் அப்படின்ற ஒரு கிளாஸும் ஆக்சுவலா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல நம்ம வந்து நம்ம வெல் வெர்ஸ்டா இருந்தோம்னா நம்மளும் கூட ஆக்சுவலா வந்து டீப் சீக்லாம் நம்ம எல்லாம் போகலாம். ஓகே, ஆனா யாரையும் வந்து ஒரு ஸ்கூபா டைவிங் தெரியாதவங்கள டக்குனு வந்து ஸ்கூபா டைவிங்க்கு எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் ஹைலி ரிஸ்க். நம்மளால எப்படி வந்து நம்மள மேனேஜ் பண்ணணும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால we should first learn when we want to go to deep water, deep sea அந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா ஸ்கூபா டைவிங் கத்துக்கிட்டு தான் போக முடியும். ஓகே,
பட் ஸ்கூபா டைவிங் போனீங்கனாலும் ரொம்பவே ரொம்ப இதா இருக்கும். பிகாஸ் ரொம்ப அழகான ஒரு இன்னொரு வேர்ல்ட வந்து நம்ம டீப் சீல நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அங்க நிறைய கோரல் ரீஃப்ஸ் இருக்கும், ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான ஃபிஷஸ் இருக்கும், கலர்ஃபுல்லான ஆர்கனைசம்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வி கேன் see ஷார்க், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசம்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும் அந்த டைம்ல. ஓகே, அண்ட் பென்ஸ் இஸ் காமன் இன் ஸ்கூபா டைவர். ஸோ இதனால அப்போ ஸ்கூபா டைவருக்கு இந்த நைட்ரஜன் நார்கோசிஸும் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பென்ஸும் அதிகமா வரும். அப்போ இந்த சென்ஸ் இதுல என்ன கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ், மசில் பெயின்ஸ், நியூரலஜிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு அதிகமாவே இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ டியூரிங் கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங் the demand for oxygen increases. சிம்பிளான விஷயம் தான். கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம பாடியில ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமா அக்குமுலேஷன்ல இருக்கும். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா நம்ம பாடி வந்து ஆக்சிஜனுக்கு அதிகமா வந்து ஆக்சிஜன் எடுக்கணும் அப்படின்றது தோணும். அதுதான் என்ன கொடுக்குறாங்கன்னா, the demand for oxygen increases. அந்த டிமாண்ட் அப்படின்றது அதிகமாகும் அப்படின்றத கொடுக்குறாங்க. as oxygen level in the blood decreases, நம்ம பிளட்ல ஆக்சிஜன் லெவல் டிக்ரீஸ் ஆகும்போது இட் லீட்ஸ் டு சஃபகேஷன். சஃபகேஷன் அப்படின்னா மூச்சு திணறல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மூச்சு திணறல் நமக்கு வர ஆரம்பிக்கும். எப்போன்னு பாத்தீங்கன்னா, பிளட்ல ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சஃபகேஷன் அப்படின்றது ரைஸ் ஆகும். அண்ட் த ஸ்கின் டர்ன்ஸ் ப்ளூயிஷ் பிளாக். சி நிறைய பேர் என்ன பார்த்தோன்னா, பாய்சன் ஆனாலுமே நமக்கு நம்ம பாடியில பாய்சன் கலந்துட்டாலுமே எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தோன்னா, நம்ம ஸ்கின் வந்து ப்ளூ கலர்ல டேர்ன் ஆகும். எதனால ஏன் ப்ளூ கலர்ல மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆக்சிஜன் பாய்சன் நம்ம பாடியில பாய்சன் இறங்கும் போது ஆக்சிஜன் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நம்ம பாடி வந்து ப்ளூ கலர்ல மாறும். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம பிளட்ல ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும் போது இட் லீட்ஸ் டு சஃபகேஷன். சஃபகேஷன் நமக்கு மூச்சு திணறல் வரும். மூச்சு திணறும் போது கண்டிப்பா நம்மளால ஆக்சிஜன் எடுக்க முடியாது. ஓகே, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடி எஸ்பெஷலி நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷ் பிளாக்கா அதோட கலரை சேஞ்ச் பண்ணும். இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் வி வில் கோ அண்ட் see அலர்ஜி. அலர்ஜி நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அலர்ஜினா நம்ம என்ன சொல்லுவோம்? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஃபுட்டு உங்களுக்கு அலர்ஜியா இருக்குன்னா நம்ம என்ன, தெரியாதவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்னா, இல்ல இந்த ஃபுட்டை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அலர்ஜி கொடுக்கும் அப்படின்னு. அலர்ஜி அப்படின்னா அந்த ஃபுட்டு என் உடம்புக்கு ஒத்துக்காது, அதே மீறி நான் சாப்பிட்டேன்னா என் உடம்புல அது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன், அந்த ஒத்துக்காம போனதுக்கான ஒரு ரியாக்ஷன் அது காஸ் பண்ணும். அது ஒரு பிசிக்கலா இருக்கலாம், இல்லைன்னா கெமிக்கலாவும் இருக்கலாம். பிசிக்கல் பாத்தீங்கன்னா சில நேரத்துல நமக்கு அது வந்து இச்சிங் கொடுக்கும். ஏதாவது ஒரு கெமிக்கல் சாரி ஏதாவது கிரீம்ஸ் நம்ம கையில தெரியாம போட்டாலோ இல்ல என்ன ஏதாவது ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது நமக்கு இச்சிங்னஸ் கொடுக்கும். இல்லைன்னா வந்து நம்ம அந்த போட்ட இடத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு ஹேண்டுக்கு நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கையில வந்து தோல் ஃபுல்லா, அந்த கையோட தோல் ஃபுல் ரெட் ஆயிடும், இல்ல ரேஷஸ் அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே அலர்ஜிக் ரியாக்ஷன். கெமிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபுட்டை நீங்க தெரியாம சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் கொடுக்கும், நாசியா கொடுக்கும், டிசீனஸ் இருக்கும், ஸோ மயக்கம் வரும். இது எல்லாமே வந்து ஒரு ஒன் ஆஃப் த அலர்ஜி நம்ம சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சிலவங்களுக்கு அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லே அலர்ஜிக் ரியாக்ஷனை கூட கொடுக்கும். ஹெவியா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க அதுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அலர்ஜின்றது இங்க என்னன்னு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அலர்ஜி இஸ் காஸ்ட் பை அலர்ஜென்ஸ், ரைட்? அலர்ஜி சும்மா வராது, சும்மா தொட்டாலாம் வராது கிடையாது. ஏதாவது ஒரு பொருளால வராது அலர்ஜி. அந்த எந்த பொருளால ஒரு அலர்ஜியை காஸ் பண்ணுதோ அந்த பொருளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அலர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் வந்து ஒத்துக்கலை அப்படி பாத்தீங்கன்னா, ஸோ பிரிஞ்சால் இஸ் அன் அலர்ஜன் டு சம் அதர் பர்சன். அந்த பிரிஞ்சால் அப்படின்றது ஒரு சிலருக்கு அலர்ஜனா இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு சிலருக்கு நட்ஸ்ல வந்து வால்நட்ஸ் பிடிக்கல, பீனட்ஸ் உங்க பாடிக்கு ஒத்துக்கல அப்படின்னா தட் இஸ் சம் அலர்ஜன் ஃபார் சம் ஒன். அதே மாதிரி நம்ம போடுற அந்த ஆர்னமெண்ட்ஸ், ஸ்ட்ராப் வாட்ச், அந்த மெட்டல் ஸ்ட்ராப்ஸ் அதெல்லாமே ஒத்துக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் ஸ்ட்ராப் அப்படின்றது ஒரு சிலருக்கு அலர்ஜனா இருக்கும். அதான் இங்க கொடுக்குறாங்க. when we enter a polluted area, இந்த இடத்துல ஒரு பொல்யூட்டட் ஏரியான்னு கொடுக்குறாங்க பிகாஸ் லங்ஸை பத்தி தான். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லங்ஸை பத்தி நம்ம சொல்றோம். அதனால இங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, when we enter a polluted area immediately we start sneezing and coughing. கண்டிப்பா அது நடக்கும். எஸ்பெஷலி நீங்க வந்து நமக்கு புரியுற மாதிரி நானே சொல்றேன்.
ஒரு மில்லுக்கு நீங்க வந்து சம்திங் ஏதோ ஒரு அரைக்கிறதுக்காக போறீங்க. ஒரு டர்மரிக் பவுடரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கோதுமை அரைக்க போயிருக்கலாம், இல்லைன்னா ரைஸ் அரைக்க வீட்ல ஏதோ ஒண்ணு சும்மா நீங்க சும்மா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விட்டுறாங்க. அந்த மில்லுக்கு நீங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்க நீங்க போனதுமே காஃப் பண்ணுவீங்க, ஸ்னீஸும் பண்ணுவீங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் ஆஃப் த ஒரே ரீசன் அந்த இடத்துல மிளகா பொடி அரைச்சிருப்பாங்க. அந்த மிளகா பொடி நம்மளோட நேசல்ல என்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு போன உடனே நேசல்ல என்டர் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒத்துக்காது. ஸோ வி ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டார்ட் ஸ்னீசிங். நமக்கு தும்மல் வரும். அதுக்கடுத்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருமல் வரும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ வென் வி ஸ்டார்ட் ஸ்னீசிங் அண்ட் காஃபிங், பொல்யூட்டட் ஏரியா கூட தேவையில்லை, நம்ம சொன்ன மில்லே போதும். ஓகே. The allergen in that place affect our respiratory tract. சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த மிளகா பொடின்றது நம்ம சொன்ன மாதிரி அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பவுடர் வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல என்டர் ஆகுது. ரைட்? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல என்டர் ஆன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதோட ரெஸ்பான்ஸ் அது என்டர் ஆனா நம்ம சும்மா இருக்காது. இப்ப நம்ம பாடி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒன்று உள்ள என்டர் ஆயிடுச்சு, அது கூட ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போகும். அப்போ என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ரெஸ்பான்ஸ் டு த அலர்ஜன், நம்ம பாடி அந்த அலர்ஜனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அண்ட் ஸ்டார்ட் வித்தின் மினிட்ஸ். ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஸ்டார்ட் ஸ்னீசிங் அண்ட் காஃபிங். ஸ்னீசிங் வந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னா தும்மல் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சிலருக்கு காஃப் மட்டுமே வந்திருக்கும், ஒரு சிலருக்கு ஸ்னீசிங் மட்டுமே கூட வரும். ஓகே. அலர்ஜன்ஸ் ப்ரொவோக் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். அலர்ஜன் என்ன காஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சிம்பிளா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மெட்டல் ஸ்டிக்ஸ் எல்லாம் ஒத்துக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் நமக்கு இச்சிங் கொடுக்கும், ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படுத்தும். அந்த அரிப்பு நம்ம திரும்ப நம்ம அரிச்சுக்கிட்டே இருக்கும், சுரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரே விஷயம் நடக்கும், நம்ம கை எந்த இடத்துல அரிச்சிட்டு இருக்கோமோ அந்த இடம் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அதான் இங்க கொடுக்குறாங்க. A common manifestation of allergy is asthma. நம்ம லங்ஸுக்கு ரிலேட்டடா நம்ம சொல்லும் போது இங்க எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை சொல்றாங்கன்னா ஆஸ்துமாவை சொல்றாங்க. ஆஸ்துமா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். லங்ஸ்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த டிசார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல டிசீஸ் சொல்லணும். இது ஒரு அலர்ஜிக்னால வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்சன்ஸ் என்ன ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா they are very sensitive. அவங்களோட பாடி வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும். ஸோ ஈஸியா அவங்களுக்கு வந்து நிறைய அலர்ஜிஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சு, எஸ்பெஷலி இந்த லங் ரீஜியன். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிசார்டர்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிசார்டருக்கு என்ன அண்ட் அதோட அது எதனால வருதுன்றத நம்ம மேக்ஸிமம் பார்ப்போம். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா we will discuss a common ஒரு சில காமனா இருக்கக்கூடிய சில டிசீஸ் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸோ டிசார்டர் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், த ஃபர்ஸ்ட் ஒன் அதுல என்ன கொடுக்குறாங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் ஹைலி அஃபெக்டட் பை என்விரான்மெண்டல், ஆக்குபேஷனல், பர்சனல் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எதனால அஃபெக்ட் ஆனா ஒன்று என்விரான்மெண்டல் நம்ம சொல்லும் போது பொல்யூஷன் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆக்குபேஷனல் பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க்கிங் பிளேஸ் எப்படி இருக்குன்றது. இப்ப நம்ம சொன்ன மில்ல ஒர்க் பண்றவங்க, இப்ப நம்ம மில்லுக்கு சும்மா போனாலே நமக்கே வந்து தும்மல், ஸ்னீசிங், அந்த தும்மல் காஃப் எல்லாமே வருதுன்னா அங்கேயே கண்டினியூஸா ஒர்க் பண்றவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஸோ அது அங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அவங்க அங்கதான் ஒர்க் பண்றாங்க, அங்கதான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுக்கு அது ஆக்குபேஷனலா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பர்சனலா நம்ம பாடியில சில பர்சனலாவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ரீசனால இருக்கலாம். அண்ட் சோஷியல் ஃபேக்டர், ஒரு சமூகத்துல நம்ம போகும்போது அதனாலயும் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்றத அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே. தீஸ் ஃபேக்டர்ஸ் மே பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எ நம்பர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர் எல்லாமே நிறைய ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ்க்கு வரதுக்கான ரீசனா இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. சம் ஆஃப் த டிசார்டர்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட். சிலதை நம்ம இங்க பார்க்க போறோம். அது என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம கிளியர் கட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஏன்னா டிசார்டர்ஸ் நம்ம எடுத்தோம்னா கண்டினியூஸ் ஃப்ளோல போகும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லெசன் இதோட முடியுது. அண்ட் வி வில் ஆல்சோ இந்த நெக்ஸ்ட் செஷன்ல நமக்கு ஒரு ஹாஃப் செஷன் இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுதுன்னா அண்ட் வி வில் ஸ்டார்ட் தி நெக்ஸ்ட் சாப்டர் ஆல்சோ அலாங் வித் திஸ். ஓகே. ஆஸ்துமா கொடுத்துருக்காங்க அண்ட் எம்பைசீமா, bronchitis, நிமோனியா, டியூபர்குலோசிஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல we are going to discuss. Okay students, so இதோட இந்த கிளாஸ் நான் செஷனை ஸ்டாப் பண்றேன். We will see in the next session. Thank you.